இந்திரனுக்கு அலட்சியம் ஏற்பட்டது. அலட்சியத்தினால அவன் செல்வத்தை இழந்தான், பிராட்டியினுடைய கடாட்சத்தை இழந்தான். அசுரர்கள் வலிமை பெற்றார்கள். சுவாமி ஒரு கேள்வி, பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாததுனால இந்திரனுக்கு அவன் வலிமை இழந்தான்னு சொன்னா, அதேதான் அசுரர்களுக்கும் 3 லோகத்திலும் மகாலட்சுமி தாயார் மறைந்து விட்டாளே, அப்படி இருந்துச்சு அசுரர்களால் எப்படி தேவர்களை வெற்றி கொள்ள முடிஞ்சது அப்படின்னு அழகேசிங் ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறார் நமக்கு இந்த இடத்துல. ஒருவனுக்கு பிறவி குருடு, அவன் பிறந்ததுலேருந்து குருடா தான் இருக்கான். அப்பேற்பட்டவனால இந்த உலகத்துல சுலபமா பழகிட முடியும். பை நேச்சர் அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனால் இந்த உலகத்துல கலந்து பரிமாறிக்கொள்ள முடியும். ஒருத்தனுக்கு நன்னா பார்வை இருந்தது, நன்னா பளிச்சுன்னு கண்ணு தெரிஞ்சது, ஆனால் திடீர்னு விதிவசத்தினால அவனுக்கு கண் பார்வை போயிடுது. அப்பேற்பட்டவனால தன்னை பழக்கிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் தன்னை மிங்கிள் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அசுரர்களுக்கு என்னைக்குமே லட்சுமி கடாட்சம் கிடையாது, அசுரர்களுக்கு என்னைக்குமே மகாலட்சுமி கடாட்சம் கிடையவே கிடையாது. அதனால அவ எப்பொழுது போல ஒரே மாதிரி இருந்தா. பிறவி குருடர்களை போல அவர்களுக்கு வாழ்வது சுலபமா இருந்தது. தேவர்களுக்கு நேற்று வரையிலும் லட்சுமி கடாட்சம் இருந்தது, இன்னைக்கு இழந்து விட்டது, இழக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த தேவர்களால அதை கரெக்டா கோப்ப பண்ணிக்க முடியல. அசுரர்கள் சுலபமா வந்து தேவர்கள் ஜெயிச்சுட்டான்.